நானும் கண்டென்ட் கிரியேட்டர் ஆக போகிறேன்றதுல இன்னைக்கு நாள் 30. நைட்டு படுக்கும் போதே ப்ரிப்பேராக தான் படுத்தேன். இனிமேல் ரெகுலராக வீடியோ போடணும்னு. காலையிலே வேலையாக போய் பல்லு தேய்ச்சிட்டு அடுப்படி பக்கம் வந்து பார்த்தா ரொம்ப அலங்கோலமாக இருக்குது. அதெல்லாம் லைட்டாக சரி செஞ்சுட்டு பாலை காய்ச்சலான்னு குண்டான தூக்கி வச்சதுக்கப்புறம் ஒரு யோசனை, வேலைக்கு போகணுமா வேணாமா, பேசாமல் வீட்டுக்கு கிளம்பி ஓடிடுவோமா. அப்படியே கொஞ்சம் நேரம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். எப்படியும் வீட்டு பக்கம் போனால் சோத்துல விஷம் வச்சிருவாங்க, அதுக்கு வேலைக்கே போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படியே ஓட்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டு குளிக்க போயிட்டேன். ரூமில் பல வருஷமா இந்த குப்பையெல்லாம் கொட்டி போடாமலே இருந்தது. அப்படியே நானும் என் அண்ணனும் அந்த குப்பையெல்லாம் அப்படியே எடுத்து கட்டி வச்சுட்டு குளிக்க போயிட்டேன். குளிச்சு முடிச்சுட்டு ரெடி பண்ண ஓட்ஸை சாப்பிட்டுட்டு வேலைக்கு கிளம்பியாச்சு. போகிற வழியில் மதிய உணவுக்கு தேவையான புரதசத்தை வாங்கிட்டு வேலைக்கு கிளம்பிட்டேன். சாயந்தரமா ஒரு 6 மணி போல மனமாக ஒரு காஃபியை போடுவோன்னு மாசா இருக்கிற மாசி கடைக்கு வந்தாச்சு. இவர் வேற யாரும் இல்லை, நம்ம நண்பர் தான். நம்மளை பார்த்து கடினமாக இருக்க போகிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனால் கடினமாக இருக்கிற மாதிரி தெரியல ஒன்றும். அப்படியே காஃபியை குடிச்சிட்டு இந்த ஊரில் 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கல்ல, அந்தமாரி நாங்கள் 3 பேரும் 3 விதமாக பேசிகிட்டு இருந்தோம் ஒருத்தனை பற்றி. நம்ம நண்பருக்கு டியூட்டி டைம் முடிஞ்சிருச்சு, அதனால கடினமாக இருங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. நமக்கு ஒரு 9:30 மணி போல் வேலை முடிஞ்சிச்சு. அப்படியே கொடுன்னு ரூமுக்கு வந்தாச்சு. அடுப்பில் பால் இருக்கு, காஃபி போடுறான்னு சொன்னேன். எவ்வளோ அழகாக இதை கீழே ஊற்றி வச்சிருக்கான் பாருங்க. அப்படியே ரூமெல்லாம் கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணிட்டு 4 நாளாக போட்ட ஜாமெல்லாம் அப்படியே கிடந்தது. அதை தேய்ச்சி முடிச்சுட்டு அப்படியே ஒரு மேட்சப் போடுவோன்னு உட்காந்தாச்சு. ஜோக்கர் எது கிங் எதுன்னே தெரியாம ஒருத்தன் கார்டு விளையாட வந்துட்டான். கிங்க ஜோக்கருங்கிறான், ஜோக்கரை கிங்குங்கிறான். அவனுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ளாரு எனக்கு போதுன்னு ஆயிடுச்சு. வழக்கம் போல மேட்ச்ல நான் தான் வின் பண்ணேன். பையன் தோத்துட்டான். இதுக்கு மேலே விளையாட முடியாது. வயிறுலாம் கமான்னு கத்த ஆரம்பிச்சிச்சு. வரும்போதே தோசையை கட்டிட்டு வந்துட்டோம். அதை அப்படியே 2 பேரும் பிரித்து வச்சு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. ரொம்ப நாளையே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்தாங்க உங்களுக்கு ஒரு வாய், அப்படியே சாப்பிட்டுட்டு கடினமாக இருங்க. நாளைக்கு பார்க்கலாம்.